எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவில் சிவில் வழக்குகளில் பெரும்பான்மையானவை நிலத்தகராறுகள் தொடர்பானவையாக இருப்பதால் இத்தகைய வழக்குகளை சட்ட அனுபவம் இல்லாத வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரிப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் செயல் என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளில் சுமார் 66% நிலத்தகராறுகள் தொடர்பானவை என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் பிரபல வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலருமான அஸ்வினி உபாத்யா பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் பட்டா, வாரிசுரிமை, சொத்துரிமை போன்ற சிக்கலான சட்ட பிரச்சினைகளை வட்டாட்சியர்கள் மற்றும் வருவாய் அதிகாரிகளே தீர்மானிப்பதாகவும், இவர்களுக்கு முறையான சட்ட பட்டமோ அல்லது நீதித்துறை பயிற்சியோ அல்ல சட்ட பின்புலமோ இல்லாததால் இவர்கள் வழங்கும் தீர்ப்புகள் முன்னுக்கு பின் முரணாகவும் சட்ட பிழைகளுடனும் அமைவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தகைய தன்னிச்சையான முடிவுகள் அரசமைப்பின் சட்டப்பிரிவுகளை மீறுவதாக மனுதாரர் வாதிட்டார். ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சில உத்தரவுகளை பிறப்பித்தும் அவை இன்று வரை காகித அளவிலேயே இருப்பதாகவும் மனுவில் வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நிலத்தகராறுகளை விசாரிக்க தனியாக ரெவென்யூ ஜுடிஷியல் சர்வீஸ் எனும் வருவாய்த்துறைக்கான நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும், நில வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரிகளுக்கு சட்ட கல்வி மற்றும் உயர் நீதிமன்றத்தின் நேரடி பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும் என்றும், மற்றும் வருவாய் அதிகாரிகள் எடுக்கும் முடிவுகளை அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்கள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய்ஸ் மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் மிக முக்கியமானவை என குறிப்பிட்டதோடு இதுகுறித்து மத்திய அரசு தனது விளக்கத்தை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.